ஜீவ விருட்சம். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. நீதிமான் ஜீவ விருட்சம். அதை கொஞ்சம் சொல்ல போறமா படிக்கல. ஞானவான்களை சொல்லுகிறேன். ஞானவான்கள் அடுத்த ஞானம் எப்படி வருகிறது அப்படின்னா தேவனோடு ஞானவான்களோடு சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஞானம் வருகிறது. தேவனோடு சந்திப்போம். பாருங்க, ஞானத்தின் ஆரம்பமே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானம் உங்களுக்குள்ள ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது நீங்க ஞானத்திலே பெருக ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி பெருகும் பொழுது ஞானவான்கள் என்ன செய்றாங்கன்னா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார்கள். எப்படி ஆதாயப்படுத்துகிறார்கள்? பாவத்தில் இருக்கிற மனிதர்களே பாவத்திலே சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை அந்த ஞானவான்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அது மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டு ராஜ்யத்துக்கு வருகிறார்கள். ஆமென். அந்த ஆத்துமா மரணத்திலிருந்து தப்பிக்கப்படுகிறது. ஆதாயப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவான பலன் அவர்களுக்கு உண்டாகும். நட்சத்திரத்தை போல் இருப்பார்கள் என்று தானியேல் புத்தகத்துல இருக்குது. ஆமென். சரி, அதுல 15 பாருங்க. 15:2 நீதிமொழிகள்ல 15வது அதிகாரத்துல 2வது வசனம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். 15:2ல சொல்லப்படுது, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். அப்ப ஞானிகளுடைய பேச்சு எப்படி இருக்கும், புத்தினமா மூடருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். மூடருடைய பேச்சு இப்படி பேசினா சண்டை வரும் தெரிஞ்சு பேசுவோம். அது யாருடைய பேச்சு? மூடருடைய பேச்சு. மூடருடைய வாயை அந்த புத்தினத்தை கக்கும். சிலது வெளியே யாருக்கும் அது தெரியக்கூடாதுன்னு நினைச்சுப்போம். தெரிஞ்சா பிரச்சனை வரும் நினைப்போம். ஆனா சொல்லுவோம். அது பிரச்சனை வந்து தெரிஞ்சு சொல்லுவோம். அது வந்து மூடருடைய வாய். இப்ப ஞானிகள் அதை அடக்கி கொள்வாங்க. இப்ப ஞானி அப்படிப்பட்ட வார்த்தை வருகிறதால் இதை பேசினா பிரச்சனை வரும் அப்படி என்ன செஞ்சிடும், நிறுத்திடும். அப்படி என்ன செஞ்சிடும், நிறுத்திடுவாங்க. அதுதான் ஞானம். அறிவை உபயோகப்படுத்தும். இதுதான் அறிவு. இப்போ சில ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். எங்க ஓனர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுகளே, அவங்க கணவன் மனைவிக்குள்ளே இப்ப நிறைய வீட்டுல தெரியும் அப்படிதானே, புருஷனுடைய அம்மையாருக்கு ரொம்ப கவனிச்சா பொண்டாடி பிடிக்காது. ஆனா கஷ்டமா தான் இருப்பாங்க, பிடிக்காது. ஏன்னா பெண்கள் அவ்வளவு பலவீனமானவங்க. வேதமே சொல்லுது. நிறைய இடத்துல பாருங்க, ஆவில இருப்பாங்க, கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரங்க. நான் சொல்றாள்னா பல லட்சம் சம்பளம் வாங்க முடியாது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு 1000-2000 பெருசே கிடையாது. அவ்வளவு வருமானம் அவங்களுக்கு வருது. ஆனா இந்த கணவன் தன் தாய்க்கு ஒரு 1000-2000 கொடுத்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா மனைவி ஏசுவாங்க. ஆனா கிறிஸ்தவங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எதனால வருது? பலவீனம். ஆனா என்ன அப்படின்னா, பெண்களே வேதம் சொல்லுது ஒரு பலவீனம். நீங்க எங்கேயும் பாருங்க, பெண்கள் தான் நிறைய இருக்கணும். மாமியார் மருமக யார் தான்? மாமியாரும் பெண்ணு தான், மருமகளும் பெண் தான். அப்போ இதெல்லாம் நீங்க கவனிச்சுக்கணும். என்னன்னா அவங்களால இந்த ஞானத்தை கட்டும், அதாவது எப்படி அறிவை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாது. கூட்டத்துல இருந்து இப்படி பேசினா இத்தனை பேருக்கு சண்டை அடிச்சாங்க, பிரிவினை வந்துடும், சண்டை வந்துடும் தெரிஞ்சும் வாயடிச்சவங்க விடுவாங்க, பேசுவாங்க. அப்போ ஞானிகள் அப்படி பேச மாட்டாங்க. நாவை காத்து கொள்வார். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நாவை அறிவை உபயோகப்படுத்துவார். எந்த இடத்துல எப்படி பேசணும் என்கிறது யாருக்கு தெரியும்? ஞானிகளுக்கு தெரியும். ஞானிகளுக்கு அது யாரா இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறதா இந்த ஞானத்துக்கே ஆரம்பம் வந்தது. அப்போ அப்படிப்பட்டவங்களை நம்ம எங்கே கொண்டு போனோம்னா எந்த இடத்துல எதை பேசணுங்கிறதே உங்களுக்கு என்ன செய்யுது தெரிகிறது. ஒரு சண்டை வரமா இருக்கிற இடத்துல இவங்களும் சண்டைக்கு போற மாதிரி பேசுறது ஞானமானுடையது கிடையாது. அப்போ அதுல மூடரின் வாயில புத்தினத்தை கற்கும். புத்தினமாகி தவறா பேசுறதை வெளியே பேசிடும். அந்த வார்த்தை உள்ள வச்சிருக்கிறத என்ன செஞ்சோம், பேசிடும். அது என்ன, அது பேசுறதுனால கூட கொஞ்சம் தான் நிச்சயம் பிரச்சனைகள் வரும். அதுதான் மூடருடைய சொல்லப்படும்.
சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுல 20 படிங்க, 15 20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். இது நல்லா கவனிச்சு பாருங்க. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். யாரு? ஞானமுள்ள மகன். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் அன்னைக்கு நாங்க மச்சானுக்கு ஒரு சோழண்டு நாங்க போயிருக்கிறோம். அவர் சொல்றாரு, எனக்கு கர்த்தர் 2 பிள்ளைகள், அற்புதமான பிள்ளைகளை தந்திருக்காரு, அதுக்காக கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் சொல்றாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவு ஒரு இருதயம் நிறைஞ்சிருந்தா அந்த நேரத்துல அப்படி பேச முடியும். யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை சொல்லுவாங்க நல்ல பிரதானமோ, ஆனா அடுத்த வரும்பொழுதே அவரு சோழாம இருந்த ஒரு பார்க்க போயிருக்கோம். பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கர்த்தர் தந்த 2 பிள்ளைகள், நல்ல பிள்ளைகளை தந்தாரு, அதுக்காக கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்படி சொல்லும் பொழுது நம்ம யோசிச்சு பார்க்கிறேன், எவ்வளவு இருதயத்தை அந்த பிள்ளைகள் அவரை மகிழ பண்ணியிருந்தால் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம அந்த பிள்ளைகள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொன்னா சில தகப்பன்னு சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை தான் சொல்லுவாங்க. எதுவுமே சொல்லாம பிள்ளைகளை பத்தி உயர்த்துறாங்கன்னா அந்த பிள்ளைகள் நிமித்தம் அந்த தகப்பன்மார்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்பதை யோசிச்சு பாருங்க. ஞானமுள்ள மகன் என்ன செய்வானா? தகப்பனை சந்தோஷப்படுத்துவான். ஹல்லேலூயா, ஆமென். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறார். தன் தாயை என்ன செய்யலாம்? அலட்சியம் பண்றான். நீங்க அலட்சியம் பண்றீங்கன்னா நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் மதீனமானவர்கள் தான். ஞானம் உள்ளவங்க இல்ல இல்ல, எனக்கு இருந்துக்குள்ள நல்லா இருக்குது, வெளியே தான் பேசுறேன் அப்படிலாம் சொல்லி மனுஷனை ஏமாத்திடலாம், வார்த்தை ஏமாத்த முடியாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, இருதய நிறைவுனால வாய் பேசுவோம். நம்ம இருதயத்துல எது நிறைஞ்சு கிடக்கோ அதெல்லாம் எங்க வரும்? வாயினால வரும். சிலவங்க இருதயம் சுத்தமா வாய் நாம பேசுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அவன் உள்ளதான் சுத்தமானதுதான், ஆனா ஏதோ கோபத்துல பேசுவான். இல்ல, உள்ள நிறைஞ்சிருக்கிறதுனால வெளியே வருது. எப்பவும் எரிச்சலும் கோபமும் இருக்கு உள்ள இருக்குன்னா சாதாரணமா பேசுறதுக்கு அப்படிதான் வரும். ஏன்னா உள்ள என்ன நிறைஞ்சிருக்குது? நிறைஞ்சிருக்கலாம். அப்போ சொல்லப்பட்டிருக்குது என்ன அந்த வசனத்துல 20 சொல்லப்பட்டிருக்குது, மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறார். இதெல்லாம் என்ன? இந்த மதியற்ற இந்த புத்தியினம் இதெல்லாம் என்னன்னா அவங்களாகவே தன்னில் பாவத்திலே மாட்டிக் கொள்ளுகிறவங்க. நீ நல்லா புரிஞ்சு கொள்ளணும், தேவன் கொடுக்கிறது இல்ல, அவங்களாகவே பாவ வலைக்குள்ளே விழுந்து போகிறது. எப்படி விழுந்து போறாங்க? அவங்க பேச்சினால, புத்தினமான பேச்சினால. நான் உதாரணத்துக்கு, நான் வேலை செய்யறதுல டிவி இருக்கும், செய்திகள் ஓடும், அதுல நான் ஒரு 2 பேர் வருவாங்க, வந்தாலே எனக்கு ஒரு, ஏன்னா அவங்க டிவி ஓடுனே அவங்களுக்கு அரசியல் போட்டிருக்கோம், அவங்களுக்கு பிடிக்காத கட்சி பேசணும்னு இவங்க கெட்ட வார்த்தையில பேசிட்டே இருப்பாங்க. அவன் சொல்றதுக்குள்ள இவங்க கெட்ட வார்த்தையில பேசிட்டே இருப்பாங்க. இவங்க நினைக்கிறாங்க நம்ம பேசுறதுனால மதிப்பா நினைக்கிறாங்க, ஆனா இவங்களே பாவ வலைக்குள்ள விழுந்து நரகத்துக்கு இவங்களே அதுக்கு எழுதுறாங்க, போய்கொண்டு இருக்கிறாங்க. பாவ வலையில இவங்களே மாட்டி கொண்டு இருக்கிறாங்க, தீமையை கதிச்சு கொண்டே இருக்காங்க. அவங்க அறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் மதியமான பேச்சு, புத்தினமான பேச்சு. இந்த பேச்சினால என்ன செய்வாங்க? மாட்டிக்கொள்வாங்க. இப்போ அவங்க பாவத்தினால போல, எதனால போகுது? இவங்களே பாவத்தை நினைச்சாங்க, உருவாக்குகிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அடுத்தவங்கள இந்த பூமியில யாரையுமே நியாயம் தீர்க்காதீங்க, நியாயம் அவர் தீர்ப்பார் போட்டுருவோம். அப்ப நம்ம ஒருவேளை நம்ம அரசியல சொல்றாங்கல்ல, பிடிக்கல நம்ம தவறா பேசும் பொழுது ஒருவேளை அந்த ஆள் செய்யலன்னா அது யார் மேலதான் வரும்? யார் பேசினாங்களோ அவங்க என்ன செய்யும்? வரும். அப்போ ஞானமுள்ளவர்கள் என்ன செய்வாங்க? இதை அறிந்து கொள்வாங்க. இதை அறிந்து கொள்கிறதுனால அந்த வார்த்தையை விட மாட்டாங்க. ஆனா மதியனவன் என்ன செய்வான்? பேச என்னத்துல வளவளன்னு பேசுவான். அவன் விதைச்சு கொண்டிருக்கான்னு அவனுக்கு தெரியாது. முள்ளை விதைச்சு கொண்டே இருக்கிறோம், அந்த முள்ளு நாளைக்கு நமக்கு குத்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது? புத்தினமானவர்களுக்கு தெரியாது. பிள்ளைகளை பேசுவாங்க, நாய கழுத அப்படின்னு பேசுவாங்க, நாளைக்கு அது நாயா உன்னை கடிக்கும் என்பது ஞானிகளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனா புத்தினருக்கு தெரியாது. அவன் அந்த
யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு மாறி ஞானவான்களா இருக்கணும்னா வசனம் சொல்லுது ஞானவான்களோடு சஞ்சரிங்க, நீங்க ஞானவான்களாய் மாறுவீங்க. நமக்கு தெரிஞ்சு எப்பொழுதும் சஞ்சரிக்கணும் ஒரே ஒரு ஆளு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எப்பொழுதும் அவரோடு சஞ்சரிக்கலாம், எப்பொழுதும் நம்மளோடு பேசுவார், எப்பொழுதும் நம்மளை ஆறுதல் படுத்துவார், எப்பொழுதும் அவருடைய வசனத்தில் எப்பொழுதும் நாம் உறவாடி கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. இரவிலும் உறவாடலாம், படுத்ததிலும் உறவாடலாம். தாவீது ஒரு சங்கீதத்தில் சொல்லுவார், நான் முடிக்கும் பொழுது அவரோடு உறவாடி கொண்டு ராஜாவனத்திலும் நான் அவரை நினைச்சேன் தியானிக்கிறேன். நான் முடிக்கும் பொழுது அவருடைய சாயலை தரித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க காலையில முடிக்க செல்ல உங்க சிந்தை தேவனோடு ஸ்தோத்திரம் அந்த நாளை தந்திருக்கிறாரு அப்படின்ற சந்தோஷம் இருக்குதா? எத்தனை சந்தோஷம் இருக்கா? இல்ல காலையில இருந்துச்சோன்னா எனக்கு அப்படி வேதனையோடு நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஆரம்பிக்கிறீங்களா நீங்க மதியமானவர்கள். நீங்களே அந்த நாளை இருந்துச்சீங்க வேதனைக்கு நீங்களே ஆரம்பிக்கிறீங்க. இந்த நாளை கர்த்தர் ஜெயம் எடுக்கும்படி தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. மனதில் நீங்க சிந்திங்க. இதெல்லாம் நீங்க நினைக்கும் பொழுது நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஜெபம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பீங்க. நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் நமக்குள்ள வரணும், இதெல்லாம் இருக்கணும்னா அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய ஆவியுடையவர்களாக இருக்கிறீங்க. அந்த ஆவியானவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தேவனோடு பேசி அவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறபடினால் அவர் அளவில்லாமல் அவருக்குள்ள அந்த ஆவியை ஊற்றினாராம். அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு உங்கள் இருதயம் மகிழ ஆரம்பிக்கும். நீங்க நினைக்கலாம் எனக்கு பல பிரச்சனை இருக்கு அதனால நான் அதை நினைக்க வேண்டிய இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நீங்க நினைக்கிறதுனால அது ஒன்றுமே மாறாது. ஆனால் நீங்க அந்த பிரச்சனை மத்தியில தேவனை நீங்கள் விசுவாசிக்க நினைக்க ஆரம்பிப்பீங்கன்னா, இதுல இருந்து மாற்றுவார்னு நீங்க நினைப்பீங்கன்னா, இதுல எனக்கு வெற்றியை தருவார்னு நினைப்பீங்கன்னா, இதுல எனக்கு ஜெயத்தை தருவார்னு நினைப்பீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. அவர் ஞானமுள்ளவர்கள் இதை அறிந்து கொள்வார்கள். புத்தியினமானவர்கள் வீணாக சண்டை போட்டு கொண்டே இருப்பாங்க. அந்த சண்டையால் முடிவு வராது, பிரச்சனை தான் வருது தெரியும், தெரிஞ்சும் சண்டை போட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனா ஞானவான்களோ அதே சொல்ல நாவை அடக்கி கொள்வார்கள். தேவனை நோக்கி பார்ப்பார்கள். எனக்கு வெற்றி அவரிடத்திலிருந்து வரும், நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்கு அவர் யுத்தம் பண்ணுவார், அதை ஜெயிப்பதை நான் காண்பேன் என்று நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்து அவர் நமக்காய் வழக்குவாளர் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருப்பாங்க. அல்லேலூயா. எதுக்கும் பயப்படாம இருப்பாங்க. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்று சொல்லப்படுறது. ஆமென். அப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரே வழி, அவருடைய வார்த்தையை படிக்கணும், அவருடைய வார்த்தையை நல்லா கேட்கணும், நல்லா அவரோட உங்க சிந்தையை ஒப்பிடுங்க. பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு அதை உலகத்தை பார்க்காம அவரை பாருங்க. கொஞ்ச நாள்ல என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. எதிரே நம்புதீங்க பிரச்சனை மத்திய நீங்க தேவனை தேடுங்க, பிரச்சனை எதுவுமே இல்லாம போயிடும். நம்ம முற்பிதாக்க அப்படிதான் ஜெயிச்சாங்க. அல்லேலூயா. பிரச்சனை பார்த்துட்டே இருப்பதில்ல, தேவனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் தூதர்களை கொண்டு அவர் சரிப்படுத்துவார். ஒருபடி எசேக்கியா ராஜாக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் வர அசிரியா பட்டணம் ராஜாக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. எல்லா பட்டணத்தையும் முறையடிச்சு இப்போ யூதா பட்டணத்துக்குள்ள வராங்க, எருசலேமுக்குள்ள வராங்க. ஆனால் எசேக்கியா ராஜாவோ கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரே நாள்ல 1,80,000 பேரை சங்காரம் பண்ணினார் அந்த தூதன். அல்லேலூயா. அற்புதமாய் தேவன் வெற்றியை பெற்றார். அந்த எசேக்கியேல் யுத்தம் பண்ணல, எசேக்கியேல் யுத்தம் பண்ணல. பாருங்க, நியாய பிரமாணத்தின் நாட்களிலே தேவன் அப்படி செய்வார் என்றார் வேதம் சொல். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நமக்காக தூதர்களை தேவன் வேலைக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் இப்படிப்பட்ட நாட்கள் உங்க பிரச்சனை மத்தியில கர்த்தரை நம்ப ஆரம்பிங்க, உங்க தோல்வி மத்தியில கர்த்தரை நம்ப ஆரம்பிங்க, எல்லாவற்றையும் நீங்க ஜெயம் பெறுவீர்கள். ஆமென். இது எல்லாம் யாருக்கு வரும் என்றால் ஞானம் உள்ளவர்களுக்கு வரும். இந்த ஞானம் எப்படி வரும் என்றால் தேவனுக்கு பயப்படும் பொழுது ஆரம்பமாகிறது, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். எதை பேச வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அந்த ஞானம் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் எழுதி நாம் ஜெபிக்கலாம்.